ஹாய் மக்களே, இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்து ஆயில் கண்டெய்னரும் மசால் ஜாமானமும் மளிகை பொருளும் போட்டு வைக்கிறதுக்காக கண்டெய்னர் ஆர்டர் கொடுத்துருந்தேன். அது வந்திருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம ஆயில் இது பிரித்து பார்க்கலாம். 1 லிட்டர் ஆயில் கண்டெய்னர் 2 பீஸ் இருக்குது. மூடியெல்லாம் நல்லா செட் ஆகுது. இந்த மாதிரி நம்ம ப்ரெஸ் பண்ணினா ஆயில் ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி மூடி வச்சிக்கலாம். ஆயில் வந்து நமக்கு எவ்வளோ இருக்குங்கிறதுக்கு அதில் மார்க் பண்ணியிருக்காங்க. செக் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்குது. இப்போது நம்ம மசால் ஜாமான் போட்டு வைக்கக்கூடிய கண்டெய்னர் பிரிக்கலாம். இது வந்து 4 சைஸில், ஒரு சைஸில் வந்து 6 பீஸ் இருக்குது. பெரிய பீஸ்லேயே சின்ன பீஸ் எல்லாம் உள்ளே வச்சு கவர் பண்ணி வச்சுருக்காங்க. இதில் வந்து ரொம்ப சின்ன சைஸில் உள்ள மூடி மட்டும்தான் கொஞ்சம் மூடுறதுக்கு கஷ்டமாக இருக்குது. மற்றபடி எல்லாம் ஓகே தான், நல்லா இருக்குது. ஒருவேளை புதுசாக இருக்கிறதுனால அப்படி இருக்குதோ என்னதோ தெரியலை. இப்போது வந்து இந்த 24 பீஸுக்கும் 24 ஸ்பூன் கொடுத்துருக்காங்க. எல்லாம் ஒரே அளவில் ஸ்பூன் கொடுத்துருக்காங்க. சின்ன கண்டெய்னருக்கு இந்த ஸ்பூன் வந்து செட் ஆகலை. உள்ளே நம்ம வச்சுட்டு மூடுனா மூடாது. பெரிய சைஸில் ஸ்பூனும் கொடுத்துருக்கலாம், ஆனால் ஒரே அளவில் கொடுத்துருக்காங்க. இதோட ப்ரைஸ் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா ஃபஸ்ட்டு கமெண்டில் இருக்கும். அதே போல் ப்ராடக்ட் லிங்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி பாருங்கள். நம்ம பழைய கிச்சனில் இருந்தக்கூடிய மசால் ஜாமானம்லாம் போட்டு வச்சுருந்த கண்டெய்னர்லாம் மாற்றிட்டு புதுசு செட் பண்ணி வச்சாச்சு. இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள்லாம் பார்க்கணுன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.